பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 133 அதிகாரம் 3வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்யறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்கிறாரா? நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. எப்படி தெரியுங்களா? மேல இருக்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது மூலியமா ஏசப்பா நம்மள ஆசீர்வதிக்கிறாரமா. ஸ்தோத்தரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேங்க அப்படி கிடையாதுங்க. நம்ம டெய்லியும் ஜெபம் பண்ணுறோமா, நம்ம ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கிட்ட கரெக்டாக ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதே போல் பைபிள் நம்ம கரெக்டாக படிக்கணும். தாவீது சொல்கிறாருங்க, உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்குதுன்ட்டு. என்னுடைய சந்தோஷமே நான் பைபிள் படிக்கலதான்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் பைபிள் படிக்கணுங்க. நீங்கள் வேதத்தை தினமும் வாசித்தா மட்டும்தான் ஏசப்பா உங்ககிட்ட பேசுவார். நான் வேதத்தையே வாசிக்க மாட்டேன், ஜெபமும் பண்ண மாட்டேன், ஏசப்பா மட்டும் என்ன ப்ளஸ் பண்ணணும்னா நிச்சயமாக ப்ளஸ் பண்ணவே மாட்டார். உங்களை